இந்த கிராமத்தில் இருக்க பெண்கள் எல்லாம் எப்பவும் முக்காடு போட்டு தங்களோட முகத்தை மறைச்சி வச்சிருப்பாங்க. அது ஏன்னா அந்த கிராமத்தோட வழக்கப்படி எந்த ஒரு பெண் தன்னோட அப்பா, அண்ணன், தம்பி, மகனை தவிர்த்து வேறொரு ஆணுக்கு அவளோட முகத்தை காட்டுறாலோ அவளுக்கு அந்த கிராமத்தில் மரண தண்டனை விதிப்பாங்க. இப்படிப்பட்ட கிராமத்தில் இருக்க நம்ம ஹீரோயின் முகம் ஒரு புக்கில் வரதை பார்த்த அந்த ஊர் தலைவர் ஹீரோயினுக்கு மரண தண்டனையை விதிச்சிடுறாரு. ஆனால் அந்த ஹீரோயினுக்கு அந்த புக்கில் எப்படி அவளோட முகம் வந்துச்சு, அவளை யார் ஃபோட்டோ எடுத்தா, இது எதுவுமே தெரியாது. மரண தண்டனை கொடுக்கப்பட்ட ஹீரோயின் அதிலிருந்து தப்பிச்சாலா, அவளுக்கு தெரியாமல் அவளை ஃபோட்டோ எடுத்தது யார், இதெல்லாம் தான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இந்த படத்தோட முழு கதையும் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்தை ஒவ்வொரு பெண்களும் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிராமத்தில் இருக்க பெண்கள் எல்லாம் எப்பவும் முக்காடு போட்டு தங்களோட முகத்தை மறைச்சி வச்சிருப்பாங்க. அது ஏன்னா அந்த கிராமத்தோட வழக்கப்படி எந்த ஒரு பெண் தன்னோட அப்பா, அண்ணன், தம்பி, மகனை தவிர்த்து வேறொரு ஆணுக்கு அவளோட முகத்தை காட்டுறாலோ அவளுக்கு அந்த கிராமத்தில் மரண தண்டனை விதிப்பாங்க. இப்படிப்பட்ட கிராமத்தில் இருக்க நம்ம ஹீரோயின் முகம் ஒரு புக்கில் வரதை பார்த்த அந்த ஊர் தலைவர் ஹீரோயினுக்கு மரண தண்டனையை விதிச்சிடுறாரு. ஆனால் அந்த ஹீரோயினுக்கு அந்த புக்கில் எப்படி அவளோட முகம் வந்துச்சு, அவளை யார் ஃபோட்டோ எடுத்தா, இது எதுவுமே தெரியாது. மரண தண்டனை கொடுக்கப்பட்ட ஹீரோயின் அதிலிருந்து தப்பிச்சாலா, அவளுக்கு தெரியாமல் அவளை ஃபோட்டோ எடுத்தது யார், இதெல்லாம் தான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இந்த படத்தோட முழு கதையும் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்தை ஒவ்வொரு பெண்களும் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.